சார், இது எனக்கு 2வது கல்யாணம் தான். முத்து, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. எனக்கு முத கல்யாணம் நடந்ததும் சீதா கூட தான். எனக்கும் சீதாக்கும் முன்னாடியே ரெஜிஸ்டர் மேரேஜ் நடந்துருச்சு. ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா, நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொன்ன. அதான் நானும் சீதாவும் சேர்ந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். உனக்கும் இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன நீ மதிக்கலன்னா கூட பரவாயில்ல, ஆனா உங்க அம்மாவையும் மீனாவையும் ஏமாத்திர பாத்தியா நீ? ஐயோ, நல்ல போலீஸியா நீ. அவளை எப்படியோ பேசி ஏமாத்தி வீட்டுக்கே தெரியாம கல்யாணம் பண்ணிட்டேல நீ. அருண் ஏன் திட்டுறீங்க? அவன் ஒன்னும் யாருக்கும் தெரியாமலாம் கல்யாணம் பண்ணல. நான் தான் அவனுக்கு சாட்சி கையெழுத்து போட்டேன். சீதாக்கு அவங்க அக்கா மீனா தான் சாட்சி கையெழுத்து போட்டு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இவங்க தான் சைன் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அருண், அவர் சொல்றது உண்மையா? ஆமாமா, சீதாவோட அக்கா தான் இப்படிக்கா வந்து சைன் பண்ண. ஏய், நீ சொன்னா நான் நம்பிடுவேனா? நான் தான் கையெழுத்து போட்டேன். அப்ப இவங்களுக்கு நீ தான் கல்யாணம் பண்ணி வச்சியா? என்னடா முத்து, உன் பொண்டாட்டி உன் பேச்ச மாதிரி எதுவும் செய்ய மாட்டான்னு சொன்னா, இப்ப பாத்தியா நீ தான் கேனையா இருக்க. இந்த அருண் என்ன அவமானப்படுத்தியிருக்கான். உன் தங்கச்சி என் பேச்சுக்கு மரியாதை கொடுக்கல. இதெல்லாம் கூட நான் தாங்கிக்கிட்டேன். ஆனா நீயே இப்படி பண்ணிட்டல. வாழ்க்கையில பெரிய அசிங்கத்தை நீ கொடுத்துட்டல. இல்லங்க, நான் சொல்றேன். நான் தான் முட்டாள், பெரிய முட்டாள். நல்லது, நீங்க உங்க கல்யாணத்தை நடத்துங்க. எனக்கு இதுக்கு தான் சம்பந்தம் இல்ல. நீங்க பண்ணுங்க, நான் இங்க இருக்கதான் தப்பு. ஐயோ மாமா, மாப்ள சொல்றத கேளுங்க மாப்ள. போகாதீங்க மாப்ள, அவ பண்ணது தப்புதான். ஐயோ அத்தை, இல்லத நான் தான் தப்பு. நான் தான் இங்க கெட்டவன். இங்க இருக்கிற எல்லாருமே நல்லவங்க. நான்லாம் ஒரு ஆளே இல்லை, என் பொண்டாட்டியே நினைச்சிட்டால. இதுக்கு மேல நான் இங்க என்னத்த பண்றது? நீங்க கல்யாணத்தை நடத்துங்க. மாப்ள உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்ச மனுஷன் எப்படி தலை குடிஞ்சு போறார் பாத்தியா? ஏன்டா இப்படி பண்ண? இப்படி உன் தலையில நீயே மண்ணள்ளி போட்டுக்கிட்டியே. இப்படி பண்ணிட்டாளுங்களே என்ன? மாப்பிள்ள மண்டபத்தை விட்டே போயிட்டாரு. இனிமே நான் அவர் முகத்துல எப்படி முழிப்பேன்? எப்போ என்கிட்ட சொல்லாம மறைச்சு இப்படி ஒரு காரியம் பண்ணீங்களோ, அப்பவே நான் செத்துட்டேன். இது அருண் கூட என்கிட்ட சொல்லவே இல்ல. முதல்ல இப்ப கல்யாணத்தை முடிச்சிருவோம். அத அவங்களே பண்ணிக்கிட்டாங்களே. உங்க பையன் பண்ணது கொஞ்சமாவது நியாயமா இருக்கா? வீட்டுக்கு தெரியாம இப்படி திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிருக்காரு. இந்த கல்யாணம் இப்ப நடக்கணும்னா அதுக்கு மாப்பிள்ள வரணும். அவர் இல்லன்னா இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. ஒரு நல்ல மனுஷ மனசை நோகடிச்சிருக்கீங்க. நம்ம குடும்பத்துக்கு அவரோட முடிவுதான் முக்கியம். அவர் இல்லாம இந்த கல்யாணம் நடக்காது. அப்படி மீறி உங்களுக்கு வேணும்னா நீங்க நடத்திக்கோங்க. நானும் இங்க இருக்க மாட்டேன். எனக்கு